ஹலோ மை டியர் வாரியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் என்னுடைய லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த அளவுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப தேங்க்ஸ். இது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ரியலி ஹாப்பி. அண்டு என்னுடைய ஜேர்னியும் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது தெரிஞ்சக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து இதை போஸ்ட் பண்ணது கரெக்டு தான் போல் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துச்சு. இந்த வீடியோவை பற்றியும் நான் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, இதை நான் எப்போவோ டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுருந்த ஒரு டாப்பிக்கு ஏஜ் ரியலி மேட்டர் இன் நாட் ஒன்லி இந்த நீட் எக்ஸாம், எனி காம்படிட்டிவாக எக்ஸாமாக இருக்கட்டும், ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த ஏஜில் இருக்கும், நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே நிறைய பேர் கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இதோட ஆன்சரை ரிவீல் பண்ணிடுறேன். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எந்த ஏஜாக வந்தால் என்ன, ட்ரீமுக்கு ஏஜே கிடையாது. பட் இது வந்து ஒரு க்ரைட்டீரியா தான். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இருந்தாலும் ட்ரீமை கம்பேர் பண்ணும் போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் என்னுடைய லைஃப் ஜேர்னியில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணிவிட்டு இப்போ அவங்க முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் தெரியணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைப்பா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஏஜில் வேணால் உங்களுக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ ஆகலாம். நாட் ஒன்லி டாக்டர், எதுவாக வேணால் இருக்கட்டும், என்ன ப்ரொஃபஷனாக வேணால் இருக்கட்டும், என்ன எக்ஸாமாக வேணால் இருக்கட்டும், நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து படிச்சிங்க அப்படின்னா, டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன். ஓகேவா? ஸோ ஓகே, என்னுடைய லைஃப்பில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனிமி நான் தான் எனக்கு. பிகாஸ் நான் தேவையில்லாததெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். லைக் நான் வந்து நீட் எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன். பட் நான் என்ன யோசிப்பேன்னா, ஓகே இப்போ வந்து இன்னும் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம், காலேஜில் சேர்ந்துட்டோம், ஏன் இந்த ஏஜில் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்பாங்களா, இல்லை எல்லோரும் என்னை வந்து டீஸ் பண்ணுவாங்களா, எல்லோரும் என்னை கலாய்ப்பாங்களா, அப்படிலாம் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். லைக் ஃப்யூச்சரை பற்றி இப்போவே யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். என்னவா வேணால் இருக்கட்டும், இப்போ அவங்க டீஸ் பண்ணுவாங்க, அவங்க கலாய்ப்பாங்கன்றதுக்காக உன் ட்ரீமை நீ விட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னு நானே கேட்டுப்பேன். கரெக்டு தானே? இப்போ மற்றவங்க கலாய்ப்பாங்க, மற்றவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒன்று ட்ரீமை நீ விட்டு கொடுத்துருவியா? அண்ட் நான் லாஸ்ட் வீடியோலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஓகே அப்படிலாம் இல்லை, ஸ்டில் வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இல்லை பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஃபேஸ் பண்ண பீப்புள் எல்லாருமே சரி, இது வரைக்கும் சரி, இது வரைக்கும்னு சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, ரொம்பவே ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்டு என்னை சுற்றி இருக்கிற என்னது நெய்பர்ஸ், இவங்களாம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட கதைக்கு வரேன். ஒரு வாட்டி 2021 நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து டேட் அது. அப்போ வந்து கால் பண்ணாங்க. எங்கள் அம்மா ஃபோனுக்கு தான் கால் பண்ணாங்க. நான் தான் அட்டன் பண்ணேன். ஏன்னா அம்மா வெளியில் போயிருந்தாங்க. அப்போ எடுத்து நான் வந்து இந்த மாதிரி அம்மா வெளியில் போயிருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் உங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் ஆண்டின்னு. அப்போ வந்து நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு, என்ன மார்க் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல, நான் காலேஜுமே வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ சைடாக தான் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மார்க்கை நான் சொன்னேன். அவங்க அதுக்கு பாராட்டலனாலும் பரவாயில்ல, லைக் வந்து இல்லை ஒன்றுமே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சா கூட பரவாயில்ல, எனக்கு தெரியும் நீ இந்த மார்க் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. உங்கள் அம்மா கேட்கல. லைக் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம், நீ வந்து ஒரு மிடில் கிளாஸு, உன் ரேஞ்ச் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏதோ ஒரு டிகிரியை படிச்சுட்டு போக வேண்டியது தானே, தேவையில்லாமல் டாக்டர் ஆகணும்லாம் ஏன் ஆசைப்பட்ற அப்படிலாம் கேட்டு ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஸ்டில் எனக்கு இன்னுமே அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மேபி யாரோ ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள பீப்புளாக இருந்தீங்கன்னா, உங்களால் அவங்கள வந்து பாராட்ட முடியல, அப்ரிஷியேட் பண்ண முடியலனாலும், மோட்டிவேட் பண்ண முடியலனாலும் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. அது அவங்க மனசில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போய் பதிஞ்சிடும். அண்டு அது எப்படி சொல்கிறது, இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங் உமன், அதனால் எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகலை அப்படிலாம் சொல்லி பொய் சொல்ல விரும்பலை. அன்றைக்கி நான் எவ்வளோ அழுதுருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸ்டில் இப்போ நினச்சாலுமே எனக்கு அது ரொம்பவே ஹர்ட்டாக இருக்குது. அது தேவையில்லாத ஒரு வேர்டு. மிடில் கிளாஸ்லாம் பண்ணக்கூடாது. அப்போது யார் டாக்டர் படிக்கணும்? ஹையர் கிளாஸில் இருக்கவங்க மட்டும்தான் டாக்டர் படிக்கணும்னா, அப்போது இதெல்லாம் எனக்கு புரியல. நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நீ உங்ககிட்ட காசு இல்லை, நீ படிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க முன்னாடி நீங்கள் படித்து டாக்டரோ ஐஏஎஸோ இல்லை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் ஆகி காமிக்கணும். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ரிப்ளை அதுவாக தான் இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, உன் பொண்ணை படிக்க வச்சுட்டே இருந்தா என்ன எப்படி, நீ வந்து கல்யாணம் பண்ணிலாம் எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எங்கள் அப்பா வந்து இல்லை அவள் படிக்கட்டும், அவள் ஆசைப்பட்டதை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தேன். நான் சொல்கிறது என்ன கேட்கவா போகிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. எனக்கு அந்த நேரத்தில் ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. லைக் அந்த அங்கிள் பேசினது ஹர்ட் ஆகலை, எங்கள் அப்பா சொன்னது ஹர்ட் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் என் பொண்ணு நினச்சதை படிக்கட்டுமே, அவள் என்ன ஆசைப்படுறாளோ அதை படிக்கட்டுமே, என்னால் தான் படிக்க வைக்க முடியல, அவள் படித்து அவளே வராளே அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த வேர்டு வராததுனால எல்லோரும் கேட்டிருப்பீங்க, ஏன் அக்கா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அகைன் அண்ட் அகெயின், இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் நான் கேட்கும்போது என்ன திரும்ப பண்ணுவேன், என் வாலில் இருக்க போஸ்டராக இருக்கட்டும் அண்ட் என்னோடய நோட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் துண்டாக கிழிச்சு போட்டுருவேன். ஐ மீன் என் கோவத்தை நான் அப்படி தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன். அது ஒரு பெரிய முட்டாள்தனம், யாரும் அப்படி பண்ணாதீங்க. கோவப்பட்டு தேவையில்லாமல் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டோன்ட் எக்ஸ்பெக்ட், இப்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏஜ்க்கு அப்புறம் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மற்றவங்க கிட்ட இந்த சப்போர்ட் கிடைக்குன்றத எக்ஸ்பெக்டே பண்ணிடாதீங்க. இதை தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல வரைய பாயிண்ட்டே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எந்த ஒரு ஃபங்க்ஷனு ஈவன் டெத்துனால எங்கள் சொந்த ஆயா இறந்துட்டாங்க, அந்த டெத்துக்கு கூட போகல. பிகாஸ் எனக்கு பயம், எங்கே வந்து என்னை வந்து கொஷின் கேட்பாங்களோ அப்படின்ட்டு. எதுக்கு நீங்கள் பயப்படணும்? உங்கள் லைஃப் நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்க. எதுக்கு மற்றவங்களுக்கு பதில் சொல்லி மற்றவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் எதுக்காகவும் பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இப்போ கொஷின் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ண போகிறீங்க, அப்படியே அந்த ஆன்சர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணிட்டு போகிறாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிச்சுக்கு வன்மத்தை கக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதானே, அவ்வளோதான். அண்டு கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஜ்லாம் என்னங்க தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்டு நான் நிறைய வாட்டி தப்பான டெசிஷன்லாம் எடுத்திருக்கேன் என் லைஃப்பில். லைக் வந்து டு எண்ட் மை லைஃப், நான் என் லைஃபே எண்ட் பண்ணிக்கிறது அளவுக்கு போயிருக்கேன். அண்டு இப்போலாம் நினச்சா எனக்கு வந்து அதை வந்து நான் ஒரு எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் அப்போ எண்ட் பண்ணியிருந்தேன், அப்போ ஒரு வேளை மேபி அது சக்ஸஸாக ஆகிருந்ததுன்னா இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசியிருக்கவோ, இல்லை இந்த மாதிரி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருந்திருக்கவோ, இல்லைனா யாரோ ஒருத்தவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. ஒரு விஷயம் டிலே ஆகுதுன்னா மேபி அது உங்கள் நல்லதுக்காக தான் இருக்கும்னு பாசிட்டிவ் வேலை எடுத்துகிட்டு போங்க. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். இப்போது வரைக்கும் உங்கள் ப்ரிப்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் உங்கள் ரிசல்ட் மூலயமா அவங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான பதிலடி கொடுங்க. வேறு ஒன்றுமே நான் சொல்ல வரல, உங்கள் டைமை நான் ரொம்ப எடுத்துக்க விரும்பலை. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. கன்வே பண்ண வந்ததை கன்வே பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஸ்டில் ஹோப் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல டாபிக் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய்.